ஹாய், ஹலோ மீடியன் மக்களே! நம்ம இன்னைக்கு கன்செப்ஷன் அனிமாவோட 11வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். இது முன்னாடி எபிசோட் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். சரி, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோடுக்குள்ளார போயிடலாம். இதுதான் ஸ்பெஷல் லவ் ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. இதுல 2 மனசு சேர்ந்தா மட்டும் போதும், ஸ்டார் சில்ட்ரன் பொறந்துருவாங்க. இதோ ஸ்டார் சைல்டு பொறந்துருச்சு. இவ இப்பதான் பொறந்தா. ஆனா அதுக்குள்ளார முக்கியமானவளா மாறிட்டா. அது மட்டும் இல்லாம இவ ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் சைல்டு ஆயிடுச்சு. ஏன்னா அவ கொஞ்சம் டிஃப்ரெண்டானவ. அலிஃப், உனக்கு என்ன ஆச்சு? இவ கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் இவள பத்திரமா பாத்துக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவள ரூம்ல கூட்டிக்கிட்டு வந்து படுக்க வச்சாராம். அடே இட்சுகி, நீ அவளை கவனிக்காம இருந்ததுனால தான் அவ இப்படி இருக்கா. நான் என்ன பண்றது? நான் எதுவுமே பண்ணல. நான் எல்லாம் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த சென்டிமெண்டல் ஜர்னி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. என்ன கிங், அந்த 13வது ஸ்டார் சைல்டு பொறந்துருச்சு. ஃபைனலா உண்மையை ரிவீல் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. கிங், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அவனை இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வரேன். எங்க உலகத்துல இருக்கிற மாதிரியே தான் இந்த உலகத்துல கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி இருக்கு. நீ உங்களுடைய உலகமான சோலாவை மிஸ் பண்றியா? ஆமா, கொஞ்சமா. இட்சுகி, அங்க கொஞ்சம் பாரு. அங்கதான் மாஸ்டரோடைய புக் வந்திருக்கும். வா, அதை வாங்கலாம். ஏய், என்னால இங்க ரொம்ப நேரத்துக்குலாம் நிக்க முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும்டா. சரி, நான் இப்ப என்ன பண்ணலாம்? என்ன ஐடல் குட் ஷாஃபா? கண்டிப்பா எலிஃபுக்கு என்னால இங்கிருந்து எதனா வாங்கிட்டு போக முடியும்னு தான் நினைக்கிறேன். என்ன இந்த இடத்துல சோலாவில் இருக்கக்கூடிய ஐடலுங்களுடைய போட்டோ புக் எல்லாம் இருக்கு. எஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் 80s ஐடல் பிரசன்ட் எல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸ்வீட் கிளாஸான எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக கொடுக்குறேன். என்னங்க இதெல்லாம் அதுதான். சரி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னதை சொல்லிடுங்க. அவரே ஸ்ட்ராங்கா இதை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறான்னா கண்டிப்பா எலிஃபுக்கு இது பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இட்சுகி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன நீங்களே வந்திருக்கீங்கன்னா எதனா முக்கியமான விஷயமா? ஆமா. ஓ, என்னுடைய மாஸ்டருடைய ஸ்பெஷல் எடிஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நான் இட்சுகி கிட்ட காட்டியே ஆகணுமே. என்ன இட்சுகி அவர் கூட போயிட்டு இருக்கா? இங்க என்ன நடக்குது? என்னடா திடீர்னு பனி வேற பொழிய ஆரம்பிச்சிருச்சு. 13வது பேண்டம் வந்துருச்சுல்ல, அதை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக அப்படி பாக்குறீங்க? அந்த 13வது பேண்டம் எதனா டிஃப்ரெண்டானதா என்ன? உன்னால அந்த 13வது பேண்டமா தோக்கடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நீ தோக்கடிச்ச லாடுங்க மாதிரிலாம் அது கிடையாது. இந்த 13வது ஃபேண்டம் மட்டும் அப்படி என்ன டிஃப்ரெண்டானது? இந்த 13வது ஃபேண்டம் வந்து தோக்கவே அடிக்க முடியாதுன்னு ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட்ல போட்டிருக்கு. என்ன அப்படின்னா என்னால அந்த 13வது ஃபேண்டம தோக்கடிக்கவே முடியாதா? அந்த 13வது ஃபேண்டம தோக்கடிச்சு சீல் பண்றதுக்கு ஒரே மெத்தட் தான் இருக்கு. விசிட்டரான நீ ரிச்சுவல் மூலியமா கிரேட் ஸ்டார் வார்டு கிட்ட உன்னைய சாக்ரிஃபைஸ் பண்ண மட்டும்தான் அத சீல் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, என்ன நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? அதை விட்டா வேற வழி கிடையாதா? இல்ல, அதை விட்டா வேற வழியே கிடையாது. என்ன இட்சுகி, அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அந்த 13வது ஃபேண்டமை சீல் பண்ண முடியுமா? நான் 13 தடவை வெற்றிகரமா என்னுடைய வேலையை முடிச்சுட்டேன். இருந்தாலும் இட்சுகிய சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? இதை கேட்டதுல இருந்து என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலையே. இட்சுகி, எதனா பொண்ணு கேசலுக்கு கூட்டிக்கிட்டு வந்தியா என்ன? ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒன்றும் லவ் ஹோட்டல் கிடையாது. ராஜாவுடைய கேசல். நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன். அதனால என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதம்மாண்ணா. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க. இந்த பனிப்பொழிவும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த உலகத்தை என்ன தவிர வேற யாராலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அப்படின்னா இட்சுகி செத்து போயிடுவான் போல இருக்கு. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் எதனா அவனுக்கு பண்ணியாகணும். அப்பா, எனக்கு இந்த பரிசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, விடுமா. ஆமா, எல்லாருக்கும் என்னுடைய ஞாபகார்த்தமா ஒரு கிஃப்ட வாங்கி கொடுக்க போறேன். இல்லை இட்சுகி, நீ செத்து போக கூடாது. இட்சுகி, இங்கிருந்து பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. உனக்காக நான் ஒரு பிரசன்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன? ஆமா, உனக்காக நான் ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன? அதை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீ சர்ப்ரைஸ் ஆகுற அளவுக்கு அது இருக்குமான்னு தெரியல. என்ன, என் மேல எதனா உனக்கு கோவமா என்ன? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி, இதுல என்ன இருக்குன்னு நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். என்ன? இதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கேன்ல. அதோடைய செயின் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது எப்ப வேணும்னாலும் உடையலாம்.
அதனால நீ திரும்ப தொலைச்சிட்டு அத இதுக்கு முன்னாடி தேடுன மாதிரி தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் தொலைக்கல மாட்டேன்னா, எப்பயும் இத பத்திரமா தான் வச்சுக்கிட்டு இருப்பேன். ஓ! அப்படியா? வேணான்னா என்கிட்டயே திரும்ப குடுத்துரு. இல்ல இதையும் நானே வச்சுக்கிறேன். தேங்க் யூ இட்சுகி. மயூரு, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணனே உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ப பெரியவங்களா ஆனாலும் நம்ம 2 பேரும் எப்பயும் ஒண்ணா இருக்கலாம். ஆனா அது வெறும் சைல்ட்ஹுட் ப்ராமிஸ் தானே. ஆனா என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எப்பயும் உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். நான் எதுக்காக இத உன்கிட்ட குடுத்தேன்னா, என்னால நம்மளுடைய உலகத்துக்கு வர முடியலனாலும், நீயாச்சும் நம்மளுடைய உலகத்துக்கு திரும்ப போயிட்டு சந்தோஷமா வாழணும். உனக்கு என்னடா ஆயிடுச்சு? திடீர்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் திரும்ப போவோம். மயூரு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் அடிக்கலான்னு போக, நம்ம மானா வந்து கெடுத்து விட்டுடுது. அடே இட்சுகி, நீ திரும்ப தான் ஜப்பானுக்கு போக போறியே, எனக்குன்னு நீ கிஃப்ட் எதுவுமே குடுக்க மாட்டியாடா? அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ அலிஃபோடைய ரூமுக்கு வந்துட்டு, நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற? உனக்காக நான் இத செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இத சாப்பிடு. வாவ்! இத பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் போல இருக்கே. ஆஹா! இது ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, எதுக்காக நீ இவ்ளோ ஐடலுங்கள கலெக்ட் பண்ணி வச்சிருக்க? ஏன்னா ரியாலிட்டில இருந்து அப்பதான் தப்பிக்க முடியும். என்ன ரியாலிட்டில இருந்து தப்பிக்கிறதா? ஆமா, இது எல்லாத்தையும் பார்க்கறப்ப நான் ரியாலிட்டிய மறந்து கனவு உலகத்துல மிதக்க ஆரம்பிச்சுருவேன். ஓ! நான் உனக்கு ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட் வாங்கிட்டு வந்தேன். அத குடுக்கவே மறந்துட்டேன் பாரு. என்னது இது? உனக்கு இது பிடிக்குமோன்னு தெரியல. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்காக நான் இத வாங்கிக்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த ஐடல் ஷாப்போடைய ஓனர் தான் இத ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஓ! இது எல்லாம் ரொம்ப ரேரான ஐட்டம். இத எனக்காக வாங்கிட்டு வந்து குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இட்சுகி. ஆனா அலிஃப், நம்மளுடைய ஸ்டார் சைல்டு மத்த ஸ்டார் சைல்ட விட கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நடந்துக்கிறா இல்ல? இட்சுகி, எனக்கு எந்த ஒரு கிஃப்ட்டையும் நீ குடுக்க மாட்டியா? சரி, அப்படி இவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்போமே. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருந்த மெய்டன தான் என்ன பெத்தெடுத்தாங்க. என்ன அலிஃப் வந்து ஒரு விசிட்டரோடைய பொண்ணு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு மெய்டனா இருக்கா. ஆனா ஒரு மெய்டனா இருந்து என்ன பெத்தெடுத்தவங்கள வந்து ஒரு கிரியேச்சர் சாவடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அதனால இப்ப நம்மளுக்கு பொறந்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் சைல்டு. என்ன ஸ்பெஷல் ஸ்டார் சைல்டு? ஆமா, ஏன்னா நானும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் சைல்டு. என்ன அலிஃப் ஒரு மெய்டனா மாறி விசிட்டர் கூட ஸ்டார் சைல்டு பெத்தெடுத்துட்டா? உண்மையிலேயே அவளுடைய ஸ்டார் சைல்டு ரொம்ப ஸ்பெஷலானது தானா? ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு என்னுடைய சக்தி இப்ப கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நீ என் கூட லவ் ரிச்சுவல் பண்ணல, அதுதான் காரணமா இருக்கும். இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, விசிட்டர் ஆன உங்களுடைய வாழ்க்கைய நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன். அலீஃப், நீ எத பத்தியும் கவலைப்படாத. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம அலீஃப் நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ற விதமா என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அலீஃப், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக வேடிக்கை பாக்குறீங்க? நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா, ஏ மானா, உனக்காக நான் ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு கேண்டி. ஆனா நீ என்ன ஒரு குழந்தை மாதிரி நடத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரியும் உனக்கு இது பத்தாதுன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நீ ஒரு பொண்ணு தானே? ஏய், அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? அப்ப சரிம்மா, நான் இவ்வளோ நாளா எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ என்கிட்ட என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க நீ தயாரான்னு கேட்க மாட்டல்ல? அந்த தானே நான் உன்கிட்ட கேட்கணும்னு நீ எதிர்பார்க்கிற. இல்ல, நீ என்ன அப்படியெல்லாம் பார்க்காத. இல்லம்மா, நான் நீ இப்படி பார்க்கறப்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. இல்ல, இந்த ஃபீலிங் ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியே நைட் ஆகவும், என்ன இதுக்கப்புறம் நீ தூங்குறத என்னால பார்க்க முடியாதா? உன் கூட தூங்க முடியாதான்னு சொல்லிட்டு முத்தம் குடுத்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் பொழுது விடியும். டேய் இட்சுகி, எங்கடா போன? அதுக்குள்ளார இங்க இருந்து காணாம போயிட்டியாடா? ஏய் மானா, நான் இங்க தான் இருக்கேன். குட் மார்னிங். குட் மார்னிங் இட்சுகி. நீ இன்னும் இங்க தான் இருக்கியா? ஆனா இன்னைக்கு நான் போலான்னு இருக்கேன். எங்கடா போற? அந்த 13வது ஃபேண்டம சீல் பண்ணதான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்பெல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அணியும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.